ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோவை வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். இவரிடம் 20 நாட்களுக்கு முன்பு கரூரைச் சேர்ந்த நவீன் என்பவர் கார் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். தினமும் ஸ்ரீதரின் 10 வயது மகனை காரில் டியூஷனுக்கு அழைத்துச் சென்று வந்துள்ளார். ஞாயிறன்று வழக்கம் போல் சிறுவனை அழைத்து வர டியூஷனுக்கு காருடன் சென்ற நவீன் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. நீண்ட நேரம் ஆகியும் மகனும் டிரைவரும் வராததால் ஸ்ரீதர் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். டிரைவர் நவீனை தொடர்பு கொண்டபோது செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த தொழிலதிபர் ஸ்ரீதர் துடியலூர் போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அந்த சமயத்தில் ஸ்ரீதரை செல்போனில் அழைத்த டிரைவர் நவீன் மகன் வேண்டுமென்றால் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அவரின் செல்போன் சிக்னலை வைத்து நவீன் ஈரோடு பவானி ஆற்றின் நடுவே இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக பவானி போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பவானி போலீசார் சிறுவனுடன் பவானி ஆற்றில் மறைந்திருந்த நவீனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புகார் அளித்த 1 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு மகனை மீட்டுக் கொடுத்த கோவை போலீஸ் கமிஷனரை சந்தித்து சிறுவனின் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். டியூஷன்ல இருந்து என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பிச்சப்போ டியூஷன்ல பிக்கப் பண்ணிட்டு என் பையனை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டா. அப்படி இது வந்து கிட்னாப் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. காரணம் என்ன, அப்பாவோட கிரெடிட் கார்டு என் கையில இருக்கு, பெட்ரோல் போட கொடுத்துருக்காரு, அதை கொண்டு போய் அவட திருப்பி கொடுக்கணும், அவர் ஆஃபீஸ்ல போய் கொடுத்துட்டு போயிடலாம் தம்பின்னு சொல்லிட்டு பையனை வந்து ஏமாத்தி சரவணம்பட்டி போய் சரவணம்பட்டியிலிருந்து அன்னூர் வழியா அப்படியே ஒவ்வொரு ஊரை தாண்டி பவானி குமாரபாளையம் வரைக்கும் கொண்டு போயிட்டான். இது வந்து கிட்னாப் அப்படின்னு தெரிஞ்சு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாகி சென்னையில் டிஜிபி சார்கிட்ட வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் கமிஷனர் சார்கிட்ட பேசி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே டிசி நார்த் டிசி ஏசி ஐஎஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்தாங்க. இவன் வந்து எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். 10-15 நாளைக்குள்ளே வந்து எனக்கு குடும்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கிட்ட அட்வான்ஸும் பணமும் வாங்கிட்டு என் பையனை கடத்தி போய் வச்சுட்டு இவ்வளோ டிமாண்ட் வேணும் அவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட சொல்லியிருக்கிறான். எங்கிட்ட நேரடியாக சொல்ல கிடையாது, நான் போலீஸ்ட்ட சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என் பையனை சேஃபாக நீ கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவன் ஃபோனை வந்து 4 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். அதனால அவனோட லொக்கேஷன் எதுவும் எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல. டிமாண்ட் வைக்கிறதுக்காக ரேன்சம் கேட்கறதுக்காக வந்து ஃபோனை ஆன் பண்ணப்போ தான் வந்து அவனோட லொக்கேஷன் வந்து எங்களால் கரெக்டாக டவர் ட்ராக் பண்ண முடிஞ்சு பவானி குமாரபாளையத்துக்கிட்ட இருக்கிறான்னு சொல்லி அங்கே வந்து அவனை இன்டர்செப்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி என் பையனை சேஃப்கார்ட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க.